அல்லது மந்திரியாரே மந்திரியாரே பிரம்மா சத்யா வைசா சுத்ரா என்று சொல்லக்கூடிய இந்த 4 வண்ணத்தார்களும் பொதுவாக அமர்ந்திருக்கிறது. நான் யாரோட குமாரி என்று விளக்கம் தெரியுமா? சொன்னால் மட்டும் நீ யார் எவருன்னு சொல்லு. நீ சொன்னாதாமா எனக்கு விளக்கம் தெரியும். என்னோட பெயரோ லட்சுமி என்று தெரிந்து கொண்டாயா? லட்சுமியா? ஆமா. அம்மா நீ இப்ப எப்படி ஆடுறியோ அது நீ 10 வருஷம் பார்த்தாலும் அங்க யூடியூப்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா நீ எப்படி ஆடுறன்றது எல்லாம் அந்த யூடியூப்ல போயிட்டு இருக்கோம். ஆமா தெளிவா உன் பேர் லட்சுமின்னு தெரிஞ்சுக்கிச்சு தாயா. இப்போ உங்க வீட்டுக்காரர் வர சொல்லியிருக்கிறாரா? அவரு போய் பாருங்க. ஐயா பகவானே பகவானே ஐயா அவன் திருத்தல சொல்லிட்டுங்க. என்னுடைய தேவியாக இருக்கும்படியான மார்பிலே வந்திருக்கும்படியான மகாலட்சுமியை நான் வரும்படியாக கட்டளை செய்தனே. வந்திருக்கிறதா? அம்மா வந்துட்டாங்க. வந்தா என்ன தடை? நேர்முகம் நேரடியா வரும். எங்க எங்க சாமி பெண்ணே லட்சுமி தேர்க்க வந்தேன் சாமி. அநேகையோடு என் பாதத்தை பணிந்தபடினால் தீர்க்காயில் விட்டு சேவமாய் வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. அடி 8 பேரு லட்சுமி சுவாமி என்னுடைய பாதாரம் என்ற திவ்ய கமலங்களை ஆதாரமாக தீர்க்காயில் பெற்று சேவமாக வாழ்ந்திருப்பாய். அதை போகும் இன்றைய தினத்தில் ஒன்று எதற்காக அழைத்தேன் என்றால் 22 பேர்களும் வைகுந்தத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதற்காக தான் அழைத்தேன். பாரும் பெண்ணே அமரலாம். வைகுந்தத்தில் அமர்ந்திருக்கின்ற சமயம் என்ன சங்கதி? எங்களுக்கு எதுக்கு வர்றோம்? அதனால
ஒரு முயற்சி வேணாம். எனக்கு ஆர்வம் வந்துட்டா. நான் என்ன சொல்றேன்? டேய், குட்டி வாடா. முதல்ல எனக்கு பின்னால இருக்கட்டும். ஆமா, டேய், இந்த இந்த உரை சொல்லுகிறா. என்ன நீங்க நெருப்பு சொல்லுது. பேர் என்ன? ஆகாய சூரா. யாம் பேர் கேக்கலையா? நான் தான் அத்தினி சூரா. நீ காக்காய சூரா. டேய் தம்பி, ஏய் பாத்தா பலபலன்னு இருக்குற. அந்த உடம்ப அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. இல்ல ஏய் குடு கூடாது. யா ஒண்ணுனா அதானே. நான் என்ன சொல்றேன்? இந்த வயித்து ஓடுறாயா? ஏய் ஒரு குட்டி வந்திருக்குது. நான் என்ன சொல்றேன்? டேய் தம்பி, என்னிடத்தில் ஏடாகுடமாக பேசிக் கொண்டு இருந்தார்கள். என்னிடத்தில் பஞ்சாயுதங்கள் இருக்கின்றன. அதோடு மட்டும் கிடையாது, என்னுடைய கரத்தினில் சுதர்சன் சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்தை விட்டா தம்பி போதும். வர வேண்டாம். வந்த வழியா வராத வழியா பார்த்துட்டு போ. சரி, அந்த சக்கரமானது விடுன்னு சொல்றா. அட பையா, அந்த சக்கரம் வீரமா தம்பி தம்பி அண்ணா அடா அப்பா குட்டி ரெடியா என்ன பண்றது சக்கரமா விடு பஞ்சாயத்து விடு நீ என்னெல்லாம் பண்ற பாக்கலாம் ஏ பையா அடகங்கட்ட சூராடியும் அடகங்கட்ட சூராடியும் நீ அடியாயம் அடிய போறாய் நான் பார்த்து நீ பார்க்கணும் எனக்கு தான் சரி வச்சு வாங்கிட்டு போ பஞ்சகமானியும் இந்த வைகுந்தம வந்திருக்கேன் அட பர்ம வைத்து உங்களையும் அட பர்ம வைத்து உங்களையும் இந்த மாய கண்ணனின்று நாளி அடே எண்ணிப்பேனே உங்களையும் கருவருக்க நாடு இப்போ நான் எடுத்தேன் சுதர்சனத்தை எடுத்து விட்டான் அவருடைய சிரசை கொய்து விட்டு பாக்கிறேன் பகவா போட்டாட்டு பல குட்டி லவ் பண்றீங்க ஆமா லவ் பண்ணல எப்படி லவ் பண்ணுமோ அப்படித்தான் இன்னைக்கு நான் லவ் பண்ணேன். ஏய் நான் என்ன சொல்றேன் என் புள்ள புதுசா விட்டுறாடா. ஓஹோ எப்படி தெரியும்? டேய் தம்பி 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 வேணாம்டா. டேய் நானே ஒரு செத்துக்குள்ள விட்டுறா. டேய் அடி கை ரெண்டு நாளைக்கு
உன்னை அடிக்கணும் போல தோணலையே. அடிக்கிறேன். கை தூக்குறா. என்ன சொல்றேன்னா அனைத்து லோகமும் நாமளே கைப்பற்றிட்டோம். தம்பி 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 உலக ஓட்டி வந்தான் இந்த உலகமே நாமளே ஆள்றோம். இந்த ஈரேழு லோகமும் நமக்கே அடிமை. இங்க இருக்கிறவங்க யாரும் கோயிலுக்கு போய் கும்பிடுறது எங்களை தான் சாமி இருக்குது. யாருனாச்சும் ஒரு ரூபா வந்து என்கிட்ட சாமின்னு இவர் தான் கடவுள். நானே கடவுள் கடவுள் நானே ஆக்கிறோம் நானே தான். காத்தவரம் நானே தான். அல்லது நானே தான். மும்முரம் கத்தவர் நானே. என் தம்பி அக்கினியும் தான். நாங்க மனுச்சு வச்சாதான் இன்னைக்கு சோரமே சோரம் ஆக தெரியும். முடியும் முடியும் முடியாது. தம்பி அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்க. அதனால சற்ற நேரம் நம்ம அபாயமான போக வேண்டும். அமர்ந்து அமர்ந்திருக்கின்ற சமீபம் எவ்வளவோ இரண்டு ஆகாயசுரன் அக்கினேசுரன் இரண்டு பேர்களும் வந்து அடித்தாடி உதித்து நம்மளால் தாங்க முடியவில்லை. அதனால் வைகுந்தத்தை விட்டு நாமல் ஓடி வந்த காரணத்தால் இனிமேல் படிக்கிற உலகமாகப்பட்டது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் இனிமேல் படிக்கு தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் ஆகப்பட்டது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அதர்மங்கள் எப்பொழுது அழிகின்றதோ அப்போதான் உலகமாகப்பட்டது தர்மத்துக்கு நிலையை நோக்கி வரும். அதனால் இனிமேல் படிக்க இங்க கிடையாது. நாம வைகுந்தம் நாடி வைகுந்தத்தில் இருந்த கைலாங்கிரியை சென்று உன்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். போகலாமா?